அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் கேக்குதா? वालेकुम सलाम रहमतुल्लाहि व बरकातहू। எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் ஆமன ரசூல் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு உஸ்தாதா? யார கேட்டாலும் இப்ப சொல்வீங்களா? ஹுமேரா வேண்டாம், ஹுமேரா அன்னைக்கே ஹோம்ஒர்க் அனுப்பியாச்சு. வேற யாராவது கேட்டா சொல்வீங்களா? அப்போ எக்ஸாம்ல இது கேட்பேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு வருஷம் படிச்சிருக்கேன் உஸ்தாதா. செகண்ட் வருஷத்துல கொஞ்சமா தெரியும் உஸ்தாதா. எல்லாமே தெரியும் உஸ்தாதா. சரி சரி. ஆயத்துல் குர்சி தெரியுமா? தெரியும் உஸ்தாதா. ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு இப்ராஹிம் நபி ஸ்டோரி நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, அப்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்கன்னு அது இன்னைக்கு சொல்லிடலாமா? எல்லாரும் கேக்குறீங்களா கவனமா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். இப்ப நாம இஸ்லாம் மார்க்கத்துல பிறந்திருப்போம்லமா எல்லாரும். இந்த இஸ்லாம் மார்க்கம் 5 தூண்கள் மேல இருக்கு. அந்த 5 எப்படின்னா, இப்ப 5 தூண்னா 5 தூண் மேல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னு யாருக்காச்சும் தெரியுமா? இந்த கலிமா, இஸ்லாம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இன்னும் ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான் சிஸ்டர். 5 தானே சிஸ்டர்? எங்க எங்க கரெக்டா இன்னொரு முறை. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். மாஷா அல்லாஹ். இப்ப சொன்னது யாரு? உமைரா உஸ்தாதா. எல்லா ஆன்சரும் உண்மையா தான் சொல்லுவாங்களா? ரஸ்வியா ரஸ்வியா இல்லையா? ஹஜ், நோன்பு உஸ்தாதா. ரஸ்வியாக்கும் எல்லா ஆன்சரும் தெரியுமே, ஏன் சொல்லல? கேட்கவே சரி. இல்ல. நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் 5 தூண்கள் மேல இருக்கு. அது என்னன்னா கலிமா. கலிமானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமா யாரு சொல்றாங்களோ அவங்க அடுத்த செகண்டே முஸ்லிம். தெரியுமா இது? அல்லாவை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தூதரும் இறைவனும் தூதரும் அடியாரும் ஆவார். இந்த கலிமாவை யாரு ஒருத்தர் அல்லாஹ்வை நம்புறேன், இனிமே அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கலிமாவை எந்த காஃபிர்கள் சொன்னாலும் அவங்க அடுத்த நொடியே முஸ்லிம் ஆயிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் தூண். ஓகேவா? 5 pillars ஆஃப் இஸ்லாம். இங்கிலீஷ்ல சொன்னா புரியுமா? 5 pillars ஆஃப் இஸ்லாம். இங்க இருக்கு பாருங்க. இப்போ ரெண்டாவது என்ன? யாருக்கெல்லாம் இந்த கலிமா சொன்னோடனே முஸ்லிம் நாம அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியும்? இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள நாம வந்துட்டோம். அதுக்கு பிறகு யாரெல்லாம் கலிமா சொன்னா அடுத்த நொடி அடுத்த செகண்டே அவங்களுக்கு என்ன கடமை ஆயிடும்? தொழுக கடமை ஆயிடும். அவங்க தொழுதே ஆகணும். யாரெல்லாம் அல்லாவை ஏற்காம வேற ஏதாச்சும் கடவுள்களை வணங்கிட்டு இருந்து இனிமே நான் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு எந்த நொடி அவங்க முடிவு செஞ்சு இந்த கலிமாவை சொல்றாங்களோ அடுத்த செகண்டே அவங்களுக்கு தொழுக கடமை ஆயிடும். கடமை ஆயிட்டு என்ன ஆகும்னா அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்பான் இல்லையா, நமக்கு மறுமை நாள்ல கேள்வி கணக்குல எத்தனை நாள் தொழுக விட்டோம்ல அந்த ரெண்டாவது அன்னைக்கே நமக்கு தொழுக கடமை ஆயிடும். கடமை ஆயிட்டு என்னம்மா கேக்கல உஸ்தாதா, மறுபடியும் சொல்லுங்க. சரி. இப்போ எப்போ நாம லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோமோ அடுத்த செகண்டே நாம இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம், முஸ்லிம் ஆயிட்டோம்.
இதுவே ஒரு காஃபிரா இருந்தா கூட, சிலை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட இனிமே நான் சிலை வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இனிமே அல்லாஹ் தவிர இந்த எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இந்த கலிமாவை சொன்னா அடுத்த நிமிஷமே அவங்க இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க முஸ்லிம் ஆயிட்டாங்க. நமக்கும் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆனவங்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாருமே நாம சமம்தான். இப்ப நாம மசூதிக்கு தொழுக போனா கூட அவங்க ஃபர்ஸ்ட்ல நின்றுட்டு இருந்தா கூட நாம ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா கலிமான்னா எவ்வளவு பெருசுன்னு? புரிஞ்சது உஸ்தாதா. அவ்வளோ பெருசு. யார் இந்த கலிமா சொன்னாலும் அவங்க முஸ்லிம் மார்க்கத்துக்குள்ள, ஏன்னா யார் வாயால சொல்றது கிடையாது, மனசால அல்லாஹ் ஏத்துக்கிட்டு சொல்லணும். அதுதான் பாயிண்ட். எத்தனையோ பேருக்கு காஃபிர்களுக்கே கலிமா தெரியும், அதெல்லாம் முஸ்லிம் கிடையாது. அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கணும் முதல்ல. சிலை வழிபாடு இல்ல, இனிமே உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு அந்த உள்ளத்துக்குள்ள அந்த நியத்தை வச்சு யார் இந்த கலிமா சொல்றாங்களோ அவங்கதான் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள வந்து முஸ்லிம் ஆனவங்க. அப்படி ஒரு காஃபிரே முஸ்லிம் ஆனா கூட நம்ம தொழுகிறதுக்காக மசூதிக்குள்ள போனாலும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் காட்டாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டாவது, நாம எப்போ கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டோமோ அடுத்த செகண்டே நமக்கு தொழுகை கடமை. அப்போத்துல இருந்தே எத்தனை தொழுகை தொழுதோம், எத்தனை தொழுகை சரியா தொழல, எத்தனை தொழுகை சரியா தொழுதோம், எத்தனை தொழுகை நாம தூங்கிட்டு விட்டோம், எத்தனை தொழுகை நாம டிவி பார்த்துட்டு விட்டோம், எத்தனை தொழுகை நம்ம கேம்ஸ் விளையாடிட்டு விட்டோம் அப்படின்னு அத்தனையும் நம்ம லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கோம். இப்போ காஃபிர்களுக்கு அது ஓகே, ஆனா நம்ம பிறந்தப்பவே இஸ்லாம் மார்க்கத்துல தானே பிறந்தோம், நம்ம பிறக்கிறப்பவே முஸ்லிம் தானே. அப்போ நமக்கு எத்தனை தொழுகைகள் மிஸ் ஆனது நம்ம லிஸ்ட்ல இருக்கோம், யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ ஒருத்தர் 40 இயர்ஸ்ல வந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க, இல்ல 25 இயர்ஸ்ல ஏத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 25 இயர்ஸ் எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டான் ஏன் தொழுல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, அதனால அவங்கள கேட்க மாட்டான். ஆனா நாம இஸ்லாம் மார்க்கத்துல தான் பிறந்தோம், நம்மளுடைய அம்மா அப்பா முஸ்லிம், நாமளும் முஸ்லிம். நாம தொழுகையை விட்டா நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம இறந்த பிறகு கபர்ல கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? தொழுதியா, தொழுதியா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ நம்ம இறந்த இப்போ நானே லோஹருக்கு இறந்துட்டேன்னா, அசர்ல என்ன அடக்கம் செய்யறாங்கன்னா, அசர் நீ தொழுதியா, லோஹர் நீ தொழுதியா, இதுதான் முதல் கேள்வி. அந்த தொழுகை அந்த கடமையை முதல்ல முடிச்சியா, இதுதான். இந்த கேள்விக்கு அப்புறம் தான் அந்த 3 கேள்வி. அதனால தொழுகை அவ்வளோ முக்கியம். கடமை கடமை கடமைன்னா என்ன? செஞ்சே ஆகணும், செஞ்சே ஆகணும், கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதுக்கு பிறகு நோன்பு. நோன்புனா என்ன தெரியுமா? நம்ம இப்ப திங்கக்கிழமை நோன்பு இருப்பாங்க, நம்மளுடைய அம்மா அப்பா திங்கள் வியாழன் இருப்பாங்க, மாசத்துல 3 நாட்கள் நோன்பு இருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்ப நம்ம ஹஜ்ஜி பெருநாளுக்கு முன்னாடி ஒரு நாள் நோன்பு இருப்போம், ஆஷுரா நோன்பு இருப்போம் 2 நாள். அந்த நோன்புகள் வந்து நஃபீலான நோன்புகள். ஆனா ரமலான் மாதத்துல நாம 30 நாள் நோன்பு நோக்கோம் இல்லையா, அந்த நோன்பு கடமை. இது வந்து நாம எல்லாருமே இந்த 30 நாள் நோன்பு இருந்தே ஆகணும். அப்படியே நமக்கு எப்பாச்சும் இந்த 30 நாள்ல நமக்கு உடம்பு சரியில்லை, நாம ஒரு நோன்பை விட்டுட்டாலும் அந்த நோன்பு இருந்தே ஆகணும் நமக்கு உடம்பு சரியானதுக்கு பிறகு. இத வந்து அல்லாஹ் கேட்பான், ஏன் இந்த நோன்பு விட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற நோன்பு. மீதி ஆஷுரா நோன்பு நோக்கலைனாலும் நம்மள கேட்க மாட்டான். அதெல்லாம் நமக்கு நன்மைகள், அதிகப்படியான நன்மைகள்.
அதுக்கு பிறகு ஹஜ்ஜு பெருநாளுக்கு முன்னாடி இருக்கிற நோன்பு, திங்கள் வியாழன் மாசத்துல 3 நாள் நோன்பு, இதெல்லாம் நாம நம்மளுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்காக செய்யற அந்த மாதிரி நோன்புகள். ஆனா ரமலான் மாதத்துடைய 30 நாள் நோன்பும் கடமை, நம்ம இருந்தே ஆகணும், விட்டா கேள்வி கணக்கு. ஓகேவா? இப்போ களிமானா என்ன, தொழுகைனா என்ன, நோன்புனா என்ன சொல்லிட்டேன். நோன்புனா தெரிஞ்சிச்சா? ரமலான் இப்போ நீங்க இருப்பீங்களா 30 நாள் நோன்பும்? யார் யாரெல்லாம் இந்த வருஷம் 30 நாள் நோன்பு இருந்தீங்க? நான் இருந்தேன் உஸ்தாதா. பேரு முகமது ஃபயாஸ் உஸ்தாதா. மாஷா அல்லா. அதுக்கப்புறமா குமரா இல்லையா? இருக்கேன் உஸ்தாதா. எத்தனை விட்ட? புரியல உஸ்தாதா. எல்லா நோன்பு இருந்து 30 நாள் நோன்பு இருந்தியாமா? இல்ல உஸ்தாதா, 2 விட்டு உஸ்தாதா, உடம்பு சரியில்லை. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இப்ப நீங்க சின்ன பசங்க தானே, அதனால இப்பதானே நம்ம அம்மா அப்பா கூட நோன்பு இருக்க கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ நாம கரெக்டா 30 நாள் நோன்பையும் இருக்கு நம்ம பழகிக்கணும். ஓகேவா? நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம நோன்பு, இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான்? மறுமை நாள்ல கேட்பான். நீங்க கேட்கலாம்ல, அல்லாஹ் 30 நாள் நோன்பு இருக்கணும்னு எனக்கு யாருமே சொல்லலையா? இல்ல அதனால தான் நான் இருக்கல அப்படின்னு நீங்க நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல அல்லாஹ் கிட்ட. அதனாலதான் ஒரு சம்மர் கிளாஸ் ரெடி பண்ணி, உங்களுக்கு ஒரு உஸ்தாதாவை ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்றான் அல்லாஹ். நான் கேட்பேன், தொழுலைன்னா நாளைக்கு உங்களுக்கு கேட்பேன். நான் தான் அன்னைக்கு சம்மர் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு உஸ்தாதாவை ரெடி பண்ணி சொல்ல சொன்னேனே, அவங்க சொன்னாங்களே அப்படின்னு யாருமே சொல்லலையா? அதனால தான் நான் இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான். ஓகேவா? உஸ்தாதா, ஆ நான் 6 நோம்பு வச்சேன் உஸ்தாதா. எத்தனை நோம்பு? 30 நாள் இருந்துட்டு 6 நோம்பு கூடவா? ஆமா உஸ்தாதா. மாஷா அல்லா. ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷமா 30 நாள் நோம்பு இருக்கப்பா? 3 வருஷமா இருக்கேன் உஸ்தாதா. 3 வருஷமா இருக்கியா? அவ்வளவு பழக்கம் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ ஆமா நாம வாழ்க்கை முழுக்க நோன்பு விடக்கூடாது. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. இன்ஷா நான் அல்லா. எல்லா வருஷமும் வச்சுட்டு உஸ்தாதா இருந்தேன். சரிம்மா சரிம்மா, ஆனா எல்லாரும் அந்த வருஷம் பரவாயில்ல பரவாயில்ல. நாம இப்பதானே பழகிட்டு இருக்கோம், 1 2 சின்ன பசங்களுக்கு விட்டுதான் போகும். ஓகேவா? ஓகே. சரி. நெக்ஸ்ட் ஜகாத். ஜகாத்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சரி, ஜகாத்னா என்னன்னா என்ன சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். ஜகாத்னா நம்ம சம்பாதிக்கிறதுல இருந்து 2% ஏழை மக்களுக்கு கொடுக்கறது உஸ்தாதா. மாஷா அல்லா, எவ்வளவு பெரிய ஆன்சர். மாஷா அல்லா. ஓகே, நான் 2% எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளவுலாம் பசங்களுக்கு புரியாது, அதெல்லாம் நம்ம நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் வேற மாடல் நினைச்சிருந்தேன். மாஷா அல்லா, ஆன்சரை சொல்லிட்டேன். ஓகே. இப்போ ஜகாத்னா என்னன்னா, இப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைச்சானா, படைச்சிட்டு எல்லாரும் பணக்காரங்க கிடையாதுல்ல. பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பணக்காரங்க இருக்காங்க, நிறைய ரொம்ப ஏழைங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல கலந்து இருக்கோம். அப்போ நாம மட்டும் சம்பாரிச்சு, நாம மட்டும் சொத்து சேர்த்துக்கிட்டு, நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா அல்லாஹ்க்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்க சின்ன பசங்க, இப்போ உங்ககிட்ட பணம் இல்ல, அம்மா அப்பா கிட்ட இருக்கு. ஆனா நீங்களும் இப்போ வளர்ந்துருவீங்கல்ல, நல்லா சம்பாதிப்பீங்கல்ல, 1 lakh 2 lakh 3 lakh 5 lakhs அப்படின்னு. அப்போ பணம் வரும்ல, அப்போ அல்லாஹ் கணக்கு கேட்பான். உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்தேனே, இவ்வளோ பெரிய சம்பளத்துல உங்களுக்கு வேலை கொடுத்தேனே, உன்னை நான் டாக்டர் ஆக்குனேனே, அப்போ உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேனே, அந்த பணத்தை நீ மட்டும் வச்சுக்கிட்டியா? ஏழைங்களுக்கு நீ கொடுக்கவே இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதனால ஜகாத்துன்னு ஒண்ணு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த ஜகாத்னா என்னன்னா, நாம இப்போ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும்? 2% ஏழைங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு அப்பதானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களும் நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க. நாமளே வச்சுக்கிட்டா முதல்ல நம்ம சொந்தக்காரங்கள்ல யார் இருக்காங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு வெளியில பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கிட்ட பணம் யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ, யாரெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோமோ அவங்க 2% கொடுக்கணும். கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் கேட்பான், கொடுத்தே ஆக வேண்டிய கடமை ஜகாத். ஜகாத்னா என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது உஸ்தாதா.
புரியுது. உஸ்தாதா ஹஜ் ஹஜ்ஜுன்னா இந்த அஞ்சாவது மட்டும் நான் விட்டுடுறேன். ஏன்னா இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுல தான் ஹஜ்ஜு வரப்போகுது. அப்போ நான் லாஸ்ட்ல ஹஜ்ஜுன்னா என்ன சொல்றேன், ஓகேவா? ம். இப்போ இஸ்லாத்தின் 5 தூண்கள். அந்த 5 தூண்கள் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு? தெரிஞ்சிட்டு உஸ்தாத் இது வந்து நம்பிக்கை உஸ்தாதா கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் என்னென்ன எல்லாருக்கும் தெரியுமா? மாத்தி மாத்தி சொன்னா கூட பரவாயில்ல. ஆர்டரா இல்லாம நீங்க மாத்தி மாத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னா கூட பரவாயில்ல. சொல்ல முடியுமா? முடியாதா? யாருக்குமே தெரியாதா? எவ்வளவு பெருசு இது! நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் தெரியாதா யாருக்குமே? நான் சொன்னதுலயே நிறைய ஆன்சர் எல்லாம் வந்துருச்சே. யாராச்சும் ஒன்னாவது சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கேட்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. தெரியாத யாருக்குமே? உஸ்தாதா என்னது உஸ்தாத் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இப்போ 6 விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கான். இந்த 6 விஷயம் எப்படி நாம நம்பணும்னா, இதுல நமக்கு கடுகுல அணு அளவு கூட டவுட் வரக்கூடாது. இது இருக்குமா இருக்காதா? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் முழுமையா நம்பணும் உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். ரெண்டு ரெண்டு அல்லாஹ் சொன்னா அதுல எதுவுமே தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் இல்ல உஸ்தாதா. இல்ல 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 அல்லாஹ் ஒருத்தன், அவன் ஒருத்தன், அது ஒண்ணு ஓகே. ரெண்டாவது என்னன்னா, மலக்குமார்களை நம்பணும், வானவர்களை நம்பணும். வேதங்களை நம்பணும், இந்த வானவர்களை பத்தி ரசூலை நம்பணும், தூதர்களை நம்பணும். இப்ப நமக்கு வானவர்களை பத்தி என்ன டவுட் வரும்? வானவர்கள் எப்படி இருக்கீங்களா? இப்ப நமக்கு டவுட் வானவர்கள் பத்தி, வானவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி நம்பணும்? இப்ப நமக்கு டவுட் வரும்ல, என்ன இது வலது பக்கத்துல ஒரு வானவர் இருக்காராம், இடது பக்கத்துல இருக்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு நமக்கு டவுட் வரும்ல. அந்த மாதிரி டவுட் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்கு வானவர்கள் தொழுவறதுக்காக இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு மறுபடியும் போறாங்கல்ல. அவங்க அவங்க இனிமே திரும்பி வரவே மாட்டாங்க. புதுசா வருவாங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா 70,000 பேர் வராங்க. இந்த மாதிரி அப்ப எத்தனை வானவர்கள் இருப்பாங்க? எத்தனையோ வானவர்கள் அல்லாஹ்வை வணங்கிட்டு மட்டுமே இருக்காங்க. எத்தனையோ வானவர்கள் அல்லாஹ்வுக்கு திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மலை அப்புறமா உஸ்தாதா என்னப்பா, என்ன டவுட்? நாங்க வெளியே உஸ்தாதா கொஞ்சம் பேச முடியாது உஸ்தாதா. என்னமோ கேட்கல, இன்னொரு முறை சொல்லுங்க. நாங்க வெளியே இருக்கோம் உஸ்தாதா, அதனால பேச ம், முடியாது உஸ்தாதா எங்களால. சரி ஓகே. யாரு இது பேச முடியாதது? யாரு? சஸ்பியா உஸ்தாதா. ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, கேட்டு சைலண்டா கேட்டுக்கோ, ஓகேவாம்மா? சரி. உஸ்தாதா இப்போ இது யாரு? இப்போ வானவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு நமக்கு டவுட்டே வரக்கூடாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு டவுட் வரக்கூடாது. அவ்வளவு சொல்லிட்டா வானவர்கள் இருக்காங்க, உஸ்தாதா அவ்வளவுதான். என்னம்மா? நான் டிராவல்ல இருக்கேன் உஸ்தாதா, அதனால கொஞ்சம் கிளியரா கேட்க மாட்டேங்குது உஸ்தாதா. சரிம்மா சரிம்மா, நீ இப்போ எவ்வளவு கேட்குறியோ கேட்டுக்கோ. நான் வந்து ரெக்கார்ட் போடுவேன் இல்லையா, வீடியோ, அதுல அதுல நல்லா கேட்டுக்கோ, ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி. இப்போ நமக்கு வானவர்கள் எப்படி இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, அது எப்படி லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளைக்கு கீழே பூமிக்கு வந்தவங்க திரும்பி வந்ததே இல்லையாமே, அது எப்படி, அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படியெல்லாம் நமக்கு டவுட்டே வரக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா வானவர்கள் இருக்காங்க அப்படின்னு, அவ்வளவுதான் நம்ம நம்பிடணும். அங்க டவுட்டே வரக்கூடாது. இதுதான் ரெண்டாவது.
மூணாவது முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், அதுக்கு பிறகு நபிமார்களை நம்பணும். 1,40,000 இல்ல 30 எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா 1,00,000 அத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கானாம். இப்ப நமக்கு டவுட் வரும்ல, இது இத்தனை நபிமார்கள் வந்திருப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி டவுட்டே வரக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சொல்லிட்டானா, இத்தனை லட்சக்கணக்கான நபிமார்களை நான் அனுப்பியிருக்கேன். எதுக்கு நபிமார்களை லட்சக்கணக்கான நபிமார்களை நான் அனுப்புனேன்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்? எதுக்கு அவங்கள அனுப்புனா? யாருக்காச்சும் ஒரு ஆன்சர் சொல்ல முடியுமா? எதுக்கு அல்லாஹ் இத்தனை பேரை அனுப்புனா? யாருக்காச்சும் ஆன்சர் தெரியுமா? சரி, நானே சொல்றேன். ஏன் எதுக்கு அனுப்புனான்னா, ஆதம் நபி அல்வா அனுப்புனானா கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க? சிலை வழிபாடுக்கு போயிடுறாங்க. மறுபடியும் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புறான். அவர் என்ன பண்றாரு? அல்வாதான் வணங்கணும், அல்வாதான் வணங்கணும், வேற இறைவனை வணங்கக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்றாங்க. மறுபடியும் சிலை வழிபாடுக்கு போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் மறுபடியும் ஒரு நபியை அனுப்புறான். இவங்களை போய் இந்த என்னோட சமுதாயத்தை திருத்துங்க அப்படின்னு அந்த மக்களுக்குள்ளேயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, நபியா தேர்ந்தெடுத்து, இந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் இத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனான். இன்னைக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா ஏன் நபிமார்களை எல்லாம் அனுப்புனான்னு? சைலண்டா இருக்கீங்களே. கேட்கலையா யாருக்குமே? கேக்குது உஸ்தாதா. ஓகே. கேக்குது உஸ்தாதா, மறுபடியும் சொல்லுங்க உஸ்தாதா. இப்போ அல்லாஹ் 1,40,000 இல்ல 30 எவ்வளவோ சொல்றாங்க இத்தனை நபிமார்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பணும் அப்படின்னா, ஆதம் நபி ஸ்டோரி சொன்னேனா, கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து சிலை வழிபாடு அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது உஸ்தாதா. என்னப்பா? அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது. எல்லாரும் என்ன பண்றாங்க? அல்வாக்கு இணை வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் அல்வா என்ன பண்றான்? அந்த சமுதாய மக்கள்லயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, நீங்க போங்க, நீங்க போய் சொல்லுங்க, என்னை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்றதுக்காக ஒரு நபியும் எல்லாம் அனுப்புறான். அவர் சொல்றாரு எல்லார்கிட்டயும், இறைவனை தவிர யாரையும் வணங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? மறுபடியும் சிலை வழிபாடுக்கு போயிடுறாங்க. வேற ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அல்வாவை விட்டுட்டு. அதனால அல்வா என்ன பண்றான்? மறுபடியும் ஒரு நபியை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். இந்த மாதிரி 1,30,30 எவ்வளவோ 36,000 எவ்வளவோ சொல்றாங்க. அந்த கணக்கு சரியா இல்ல. அத்தனை நபிமார்களை இதனாலதான் அனுப்புனான். என்னை தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அனுப்புனான். ஏன்னா நம்ம மறுமை நாள்ல சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் உன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு எனக்கு யாருமே சொல்லலையா, இல்ல நீ யாரையுமே அனுப்பல, அதனாலதான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நாளைக்கு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அதனாலதான் இத்தனை நபிமார்களை நமக்காக அனுப்பியிருக்கான். ஓகேவா? முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், 2வது வானவர்களை நம்பணும், 3வது நபிமார்களை நம்பணும், 4வது வேதங்களை நம்பணும். வேதம் பேர் அன்னைக்கு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, என்னென்ன வேதம்? மாத்தி மாத்தி சொன்னா கூட ஓகே. தௌராத், ஆ இன்ஜீல், ம் தபூத், குர்ஆன். அப்போ இந்த 4 வேதம், இன்னும் எத்தனையோ வேதங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு எத்தனையோ நபிமார்களுக்கு கொடுத்திருப்பான். ஆனா அதெல்லாம் குரான்ல இல்ல. இந்த 4 வேதங்கள் மட்டும் பேர் தான் குரான்ல இருக்கு. அதனாலதான் இந்த வேதங்கள் அல்லாஹ் கண்டிப்பா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கான்னு நாம நம்பணும். இதுல நமக்கு டவுட்டே வரக்கூடாது. எப்படி குரானை கொடுத்திருப்பான்? அது புக்கா வந்துச்சா, பேப்பரா வந்துச்சா, எங்க டைப் பண்ணாங்க, இப்படி எல்லாம் டவுட்டே வரக்கூடாது. சரி, எனக்கு ஒரு டவுட். யார் இதுக்கு ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கேட்கட்டுமா கேள்வி? கேட்க சொல்லுங்க, அப்பதானே கேட்க கேளுங்க முடியும். உஸ்தாதா. சரி. கேளுங்க உஸ்தாதா. குரான் எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு? யாருக்காச்சும் ஆன்சர் தெரியுமா? மேலே மேலே நபிகள் மூலமா வழியா வந்தது உஸ்தாதா. இப்ப யாரோ மேல மேல சொன்னீங்களா, அது யாரு? தப்பா இருந்தா பரவாயில்ல, நான் கரெக்ட் பண்றதுக்கு தானே இந்த கிளாஸ்.
சரி, ஓகே, பேர் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. யாரு இப்ப அடுத்தவங்க வேற யாரோ சொன்னாங்களே வஹி மூலம்னு, அந்த வஹீனா என்ன? வஹீனா என்ன? இப்போ நம்ம கைக்கு எப்படி புக் வந்திருக்கு? அப்படியே வானத்துல இருந்து புக்கு நம்ம கைக்கு வந்துருச்சா? அல்லாஹ் ஒருவர் மூலியமா நம்மளுக்கு குர்ஆன் அனுப்பி அந்த ஜிப்ரீல் ஒரு அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடாதுல்ல. மூலியமா அல்லாஹ் ஒரு வந்து ஆ நபி நபி ஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹி அனுப்புனா உஸ்தாதா. ஆ சரி. வஹி தானே வந்து தானே நம்ம கையில எல்லாம் புக் இருக்கு, எப்படி பிரிண்ட் பண்ணி? ஏன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடுத்த இதுல வந்து ஆ ம், அவங்க அடுத்த ஆட்சி அபூபக்கர் ரலியல்லாஹு இது பண்ணும்போது ம் உமர் ம் ரலியல்லாஹு சொல்லுவாங்க இந்த மாதிரி ம் குர்ஆன் மொத்த புக்கா தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆ சொல்லிட்டு ம் ம் அப்புறம் ம் தொகுத்து வந்து பேப்பரா வந்துச்சு உஸ்தாதா. அது மாஷாஅல்லா. வந்து ஆன்சர் ஓகே எல்லார்கிட்டயும் ஓகே ஓகே, இருந்தது. கரெக்ட் ஆன்சர். இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன். அபூபக்கர் அவங்க ஆட்சி காலத்துல இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாங்க? அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வந்துதான் எல்லாரும் மனனம் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரையும் வாயில மனசுலதான் குர்ஆன் இருக்கு. அவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி பேப்பர் புக்கெல்லாம் இல்லைல்ல. எல்லாரும் என்ன பண்ணாங்க? தோல் பை, எலும்பு, இலைகள் அதுல எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து மனப்பாடம் செஞ்சிருந்தாங்க. அபூபக்கர் அவங்க ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மனனம் செஞ்ச குர்ஆனை மனனம் செஞ்ச சஹாபாக்கள் இறந்துடுறாங்க, ஷஹீத் ஆயிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அபூபக்கர் அவங்க கிட்ட, நாம வந்து இந்த குர்ஆனை வந்து நாம ஒரு புக்கா தொகுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ 70க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. இதே இப்போ கொஞ்சம் பேர் தான் மனனம் செஞ்சவங்க இருக்காங்க. இவங்களும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டா காலப்போக்குல குர்ஆனே இருக்காது. அதனால நாம இத புக்கா தொகுத்து வச்சிடலாம், பிரிண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் அவர் என்ன சொல்றாரு? ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏன்னா நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு உமர் அலி அவங்க ஆட்சி காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அவங்க காலத்துல இந்த புக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிண்ட் பண்றாங்க. அத முழுசா நாம படிக்கிற மாதிரி. அப்பெல்லாம் குர்ஆன் எப்படி தெரியுமா இருந்து? ஹரக்கத்தே கிடையாது. அந்த எழுத்துக்கள் நமக்கு புரிய பார்த்திருக்கீங்களா? நம்ம எப்பயாச்சும் யூடியூப்ல அந்த பேஜ் வரும், அது அவங்க எழுதியிருக்கிறதே நமக்கு புரியாது. அந்த மாதிரிதான் குர்ஆன் இருந்தது. அது யாரு நம்ம ஓதுற மாதிரி ஃபதஹா, கேசரா, தம்மா, ஷத்து, சுக்குன் இதெல்லாம் வச்சது யார் தெரியுமா? யாரு? யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க காலத்துல மக்கள் குர்ஆன் ஓதும் போது தப்பு தப்பா ஓதுறாங்க. ஃபதஹா இடத்துல கெஸ்ரா வைக்கிறாங்க. ஃபதஹா இடத்துல கெஸ்ரா வைக்கிறாங்க, கெஸ்ரா இடத்துல தம்மா வைக்கிறாங்க. அப்போ அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது? அர்த்தம் மாறி மாறி போயிடுது. அப்போதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க? இனிமே வந்து இப்படியே விட்டா காலப்போக்கில் எல்லாருமே தப்பு தப்பா அர்த்தம் மாறி மாறி வாசிக்க ஓத ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு அவர் காலத்துலதான் ஃபதஹா, கெஸ்ரா, தம்மா எல்லாம் வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய news கிடைச்சதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. நாம வாழ்க்கை முழுக்க ஓதப்போற குர்ஆன் ஃபதஹா, கெஸ்ரா இல்லாம இருந்ததை யார் வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சது உஸ்தாதா. ஓகே. இப்போ தெரிஞ்சது உஸ்தாதா. இப்போ நாம வேதங்கள் அப்படிதான் நம்ம குர்ஆன் நம்ம கைக்கு வந்தது. ஓகேவா? அப்படியே புக்காலாம் நம்ம கைக்கு இறங்கி வந்துடல. நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க மக்கள், இந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆன் நம்ம கைக்கு வரதுக்காக. அவங்க எல்லாம் மனப்பாடம் செஞ்சு எத்தனையோ பேர் இறந்து போய் ஷஹீதாகி அந்த மாதிரி இந்த குர்ஆனை பிரிண்ட் பண்றதுக்காக செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பெரிய தப்புல பித்தத்துல முடிஞ்சிருமா அப்படியெல்லாம் யோசிச்சு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு நிறைய. யாரும்மா பேசுறது? சரி, ஓகே. இப்போ வேதங்களை நாம நம்பிட்டோம். அடுத்தது மறுமை நாள். மறுமை நாள மறுமை நாள்னா எல்லாருக்கும் தெரியுமா? மறுமை நாள்னா என்ன?
உலகத்துடைய கடைசி நாள் உஸ்தாதா. கடைசி நாள். அந்த நாள் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் எல்லாரையும் அழிச்சிருவான். சுத்தமா இந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்காது. எல்லாரையும் அழிச்சிட்டு புதுசா எல்லாரும் எழுந்து நிப்போம். எழுந்து நிக்கிறப்ப என்ன பண்ணுவான்? உஸ்தாதா, நம்ம எந்த நிலையில மரணிச்சோமோ அந்த நிலையில ஆமா, எழுப்பப்படுவோம். நம்ம எந்த நிலையில குரான் ஓதிக்கிட்டு மரணிச்சா அந்த நிலையில எழுந்துப்போம். கேம்ஸ் விளையாடிக்கிட்டே மரணிச்சா அந்த நிலையில எழுந்துப்போம். டிவி பார்த்துக்கிட்டு டான்ஸ். யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்? சரி சரி, நான் ஒண்ணு சொல்றேன். யாரோ பேசுறீங்க, எனக்கு என்னன்னு கேட்கலையே. சரி. நாம அது எந்த நிலையில நாம மரணிக்கிறோமோ அந்த நிலையில எழுந்துப்போம். அப்போதான் நமக்கு கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகும். கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாள் படு பயங்கரமா இருக்கும். நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா நபிமார்களுக்கிட்டையும் போய் கெஞ்சுவோம். யாராச்சும் எங்களை காப்பாத்துங்களேன். எதுக்கு கெஞ்சுவோம் தெரியுமா? நம்ம ஓடுவோம். எதுக்கு 50,000 வருஷம் நம்ம நிக்கணும். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேள்வி கணக்க ஸ்டார்ட் பண்றதுக்கே 50,000 வருஷம் நிக்கணும். ஒரு ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளால நிக்க முடியுமா? அதுவும் நிக்கிறதுனா நம்ம ஏசி ரூம்ல ஏசி போட்டுக்கிட்டு நிக்கிறது கிடையாது. உடம்புல ட்ரெஸ் இருக்காது, தலைக்கு மேல சூரியன் இருக்கும். நாம எவ்வளவு பாவங்கள் செஞ்சோமோ அந்த பாவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உடம்பு மூழ்கி இருக்கும் வேர்வையில. பசிக்கும், தாகம் எடுக்கும். எப்படி இருக்கும் அந்த ஒரு நொடி, அந்த நிமிஷம்? அது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த மாதிரி 50,000 வருஷம் நிக்கணும் கேள்வி கணக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா? ஓடுவோமா? இந்த நபிமார்கள் கிட்ட ஓடுவோமா? அவங்க கிட்ட போய் கேட்போமா? நீங்க போய் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்களேன். எதுக்கு? சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்றதுக்காக இல்ல, கேள்வி கணக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றதுக்காக ஓடுவோமா? அப்போ ஒவ்வொரு நபியும் என்ன சொல்லுவாங்களாம்? இப்ப நம்ம இப்ராஹிம் நபி ஸ்டோரி படிக்க போறோம்ல, அவங்க கிட்ட போவாங்களாம். அப்போ இப்ராஹிம் நபி என்ன தெரியுமா சொல்லுவாரு? நானே 3 பொய் என்னோட வாழ்க்கையில சொல்லியிருக்கேன், அதுக்கே எனக்கு அல்லாஹ் என்ன பண்ண போறான்னு தெரியல. நீங்க போய் முகமது நபி கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் உங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு அனுப்புவாங்கறாம். அதனால யாருமே நம்மளை காப்பாத்த முடியாது. நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்களே, அவங்கதான் நாம தண்ணிலையும் வேர்வையிலையும் தாகத்திலையும் தவிச்சிட்டு இருக்கிறப்ப கௌசர் தடாகத்துக்கிட்ட நின்னுட்டு இருப்பாரு. வாங்க என்னுடைய உம்மத்துக்கள், வாங்க வாங்க இங்க வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு நம்மளுடைய முஹம்மது நபி நின்னுட்டு இருப்பாரு. இதெல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா இப்ப நான் சொல்றதெல்லாம்? தெரியும் உஸ்தாதா. எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப வேண்டாமா? சொல்லுங்க உஸ்தாதா மறுபடியும். சரி. சரி, இப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும்ல, அப்போ நாம என்ன பண்ணுவோம்? முகமது நபி கிட்ட தண்ணீர் தடாகம், கௌசர் தடாகம் இருக்கும், அவங்க கிட்ட போய் தண்ணி குடிக்கலான்னு போவோம். போறப்ப மலக்குமார்கள் கொஞ்சம் பேர் அனுப்புவாங்களாம், கொஞ்சம் பேர் அனுப்ப மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் பேரை மலக்குமார்கள் தடுத்து நிறுத்துவாங்களாம் அந்த தடாகத்துக்கிட்ட போக விடாம. தெரியாதா? இது கேன்சர். உமேரா, முஹம்மத், யாருக்குமே தெரியாதா? சரி, அப்ப நானே சொல்றேன். என்னது உஸ்தாதா? இப்போ கிளியரா கேட்க மாட்டேங்குது உஸ்தாதா. சரி, நான் இன்னொரு முறை சொல்றேன். இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கௌசர் தடாகம், தண்ணீர், அங்க தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி கிட்ட நின்னு இருப்பாங்க. நாம தான் தாகத்துல இருப்போம்ல, நாம எல்லாரும் அங்க ஓடுவோம். ஓடி போய் தண்ணி தண்ணின்னு கேட்போம். அப்ப கேக்குறப்ப கொஞ்சம் பேரை தான் மலக்குமார்கள் உள்ள விடுவாங்க. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. உஸ்தாதா, ரசூலா சொல்லாத இப்ப கேக்கலப்பா. இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, எனக்கு கேக்கல. உஸ்தாதா சொல்லிட்டா உஸ்தாதா? சொல்லுப்பா. ரசூலா சொல்லாததை வந்து அவங்க சொல்லி பரப்பிட்டு இருப்பாங்க உஸ்தாதா. ரசுல்லா சொல்லாததுன்னா
இப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாம எப்படி எல்லாம் வாழணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்களோ அவங்கதான் இந்த கௌசர் தடாகத்துக்கிட்ட போய் தண்ணி குடிக்க முடியும். யாரெல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறமா மாறி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாததெல்லாம் யார் செஞ்சாங்களோ அவங்கள மலக்குமார்கள் அங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் சில பேரை தடுத்து நிறுத்துவாங்க. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, ஏன் ஏன் அவங்கள தடுத்து நிறுத்துறீங்க? வானவர்கள் கிட்ட கேட்பாங்க, ஏன் அவங்கள தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறப்ப வானவர்கள் சொல்லுவாங்க, இல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க போனதுக்கு பிறகு நீங்க சொல்லாததெல்லாம் செஞ்சு பித்தத் செஞ்சவங்க, நீங்க சொல்லாததெல்லாம் செஞ்சவங்க இவங்க அப்படின்னு வானவர்கள் தடுத்து நிறுத்துவாங்க. அதனால நாம நம்ம வாழ்க்கையில நாம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறாரோ, என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இல்லைன்னா கௌசர் தடாகத்துக்கிட்ட நமக்கு தண்ணி கிடைக்காது. 50,000 வருஷம் வேர்வையில மூழ்கி நிக்கணும், அப்போ நமக்கு தண்ணி கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயம் நமக்கு கிடைக்காத மாதிரி நாம நம்ம வாழ்க்கையை அமைக்க கூடாது. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இன்னைக்கு? ஓகே, 5 விஷயம் சொல்லிட்டேன்னா 6வது விதி. விதின்னா என்னன்னா, இப்ப நாம பிறக்கிறோம் இல்லையா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்கள் இந்த உலகத்தை அல்வா படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பொருளோடைய விதியையும் எழுதிட்டானா. இவங்க இப்படிதான் பிறப்பாங்க, இவங்களுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கும், இவங்களுடைய அம்மா அப்பா இவங்க இவங்க இப்படி படிப்பாங்க, அப்படி எல்லாம் இவங்க இத்தனை நாளைக்கு வாழ்வாங்க, இத்தனை நாளைக்கு இத்தனை இந்த டேட்ல மரணிப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாம் எழுதி வச்சுட்டான். ஓகேவா? அப்போ எழுதி வச்சுட்டா நம்ம அப்படி 40 days நாம நம்ம நம்பணும். அம்மாவுடைய வயிறுக்குள்ள இருக்கும் போதே அல்லாஹ் இதெல்லாம் ஒரு மலக்குமார்களுக்கு எழுதிட்டானா அத நாம நம்பணும். இதுல நமக்கு டவுட்டே வரக்கூடாது. அது எப்படி நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்னு அல்வா எப்படி எழுத முடியும்? நான் இது செய்வேன், செய்யாம இருப்பேன், எப்படியும் இருக்கும், அது எப்படி அப்படின்னு நமக்கு டவுட்டே வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இது நம்முடைய விதிப்படி நடக்குது அப்படின்னு அதோட அந்த விஷயத்த முடிச்சிடணும். அதுக்கு மேல விதிய பத்தி யாருமே யோசிக்க கூடாது, யோசிக்கவே கூடாது. அதுல இப்ப விதிய பத்தின டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால அத பத்தி நாம யோசிக்கவே கூடாது. அவ்வளவுதான். விதின்னு ஒண்ணு இருக்கு, அல்லாஹ் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுட்டா அதுபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அவ்வளவுதான், அதுபடிதான் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா இப்ப 6 விஷயங்கள் என்னென்னு? மாஷா அல்லாஹ். சரி, சரி. அப்ப நாம இப்ராஹிம் நபி ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஓகே, சரி. அன்னைக்கு சொன்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா, இல்ல இன்னும் இப்ராஹிம் நபி ஸ்டோரி ரொம்ப பெருசு, அதனால முதல்ல இருந்து வரட்டுமா? சரி, நான் முதல்ல இருந்தே வரேன். சரி, இப்ப நம்ம இன்னும் ஆதம் அலைவசல்லம், நூஹ் அலைவசல்லம், அதுக்கு பிறகு இப்ராஹிம் நபி, அவங்க அவங்க எத்தனையோ நபிகள் வராங்க. நான் உங்களுக்காக எந்த எந்த நபியை பத்தி உங்களுக்கு சொன்னா இன்னும் மார்க்கத்துல இன்னும் அதிகமா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இன்னும் மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஹஜ்ஜோட மாசம் வேற வருது இல்லையா? யாரும் பேசிட்டே இருக்கீங்களேம்மா. இப்ப நான் இப்ராஹிம் நபி ஸ்டோரி தான் சொல்ல போறேன், அதனால எல்லாருமே மியூட்லயே இருங்க. ஓகேவா? இப்போ ஹஜ்ஜுடைய மாசம் வருதா, அப்போ ஹஜ்ஜை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா இப்ராஹிம் நபி அவங்களுடைய வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ இப்ராஹிம் நபி, ஆதம் நபி, அதுக்கு பிறகு நிறைய நபிமார்கள் வராங்க. நூஹ் நபிக்கு பிறகு நிறைய நபிமார்கள் வராங்க. அதுக்கு பிறகு இப்ராஹிம் நபி வராரு. இப்ராஹிம் நபியும் அல்லாஹ் எதுக்கு அனுப்புறான்? அவங்க சமுதாய மக்களும் ஓரிரை கொள்கையில இல்லாம சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க.
இப்ராஹிம் நபியோட அப்பா பேர் வந்து ஆசர். அவரே ஒரு சிலைகளை செய்யறவர் தான். முதல்ல இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு? அவங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ராஹிம் நபியோட அப்பா பேரு ஆசர். அவரே வந்து சிலைகளை செய்யறவர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, இப்ராஹிம் நபி முதல்ல அவங்க அப்பா கிட்ட போய் தான் தன்னுடைய தாவாவை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பா இந்த மாதிரி நீங்க வந்து சிலைகள் செய்யக்கூடாது, இறைவன் ஒருத்தன் தான், அவனை தான் வணங்கணும் அப்படின்னு முதல்ல இப்ராஹிம் நபி அவங்க அப்பா கிட்ட தான் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க அப்பா சொன்ன உடனே ஏத்துக்கிறாரா? அவங்க அப்பாவுக்கு செம்மையா கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்னுடைய சிலைகளை வணங்க கூடாதுன்னு நீ சொன்னா உன்னை நான் கல்லால அடிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு, அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவிர எல்லாரும் திருவிழாக்கு போறாங்க. போகும்போது இப்ராஹிம் நபியையும் கூப்பிடுறாங்க, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறப்ப இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் நோயாளியா இருக்கேன், நான் வரல அப்படின்னு பொய் சொல்றாரு. இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன முதல் பொய் இதுதான். ஓகேவா? எல்லாருக்கும் கேக்குதா? முதல் பொய் இதுதான். தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சும்மாட்டி பொய் சொல்லிட்டு அவர் போகல திருவிழாக்கு. எல்லாரும் திருவிழாக்கு போயிடுறாங்க. போன உடனே இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு, ஒரு பெரிய கோடாரியை எடுத்து எல்லா சின்ன சிலைகள் இருக்குல்ல, எல்லா சின்ன சிலையும் உடைச்சிட்டாரு. உடைச்சதுக்கு பிறகு பெரிய சிலையில தன்னுடைய அந்த கோடாரிய மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டுட்டு போயிடுறாரு. திருவிழாக்கு போனவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, திரும்பி வராங்க. வந்து பார்த்தா அவங்க சிலைங்க எல்லாம் உடஞ்சு கிடக்கு. செம்மையா எல்லாருக்கும் கோபம் வருது. யார் எங்களுடைய தெய்வங்களை, சிலை தெய்வங்களை உடைச்சது அப்படின்னு கேக்குறப்ப, அப்ப அவங்களே பேசிக்கிறாங்க, இந்த ஊர்ல வந்து ஒரு இளைஞர் இருக்காரு, அந்த இளைஞர் தான் இந்த சிலைகளை வணங்க கூடாது, அல்வாவை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் தான் உடைச்சிருப்பாரு அப்படின்னு என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க தான் இந்த சிலைங்கள்லாம் உடைச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உடைக்கல, இந்த பெரிய சிலை இருக்குல்ல, இந்த பெரிய சிலை தான் சின்ன சிலைகள் எல்லாம் உடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மக்கள் கேக்குறாங்க, இந்த சிலைங்க, எப்படி இந்த சிலைக்கு தான் உயிர் இல்லையே, இது எப்படி உடைச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் இப்ராஹிம் நபி சொல்றாரு, அப்ப நீங்களே சொல்றீங்க இந்த சிலைக்கு உயிர் இல்லைன்னு, அப்போ எப்படி இந்த சிலைகளை போய் நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய அந்த ஊர்ல ஒரு நம்ரூத் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாக்கு தான் தான் இறைவன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ராஹிம் நபி அல்வாதான் வணங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்து ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பு குண்டம், கட்டையெல்லாம் நிறைய எரிய வச்சு பெரிய நெருப்பு ஒரு குண்டத்தை எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு எதுக்கு பண்றாங்க, இப்ராஹிம் நபியா அதுல தூக்கி போட போறாங்க. இவர் இருந்தா நம்மளுடைய சிலைகளை வணங்க விட மாட்டாரு, அதனால இவரை வந்து கொன்னுடுவோம், எரிச்சிருவோம் அப்படின்னு அந்த பெரிய ஒரு நெருப்பை ரெடி பண்றாங்க. இப்போ நெருப்பு ரெடி பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ள தூக்கி போட போறாங்க. தூக்கி போடுறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு மனசுக்குள்ள, எனக்கு அல்லாவே போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த நெருப்பு குண்டத்துல போய் விழுறாரு. விழுறப்ப என்ன ஆகுது, அந்த நெருப்பு அப்படியே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியா மாறுதான், சில்லுன்னு மாறிடுச்சான். அவ்வளவு குளிர்ச்சியா மாறி நெருப்புக்குள்ள இருந்து அவரு வெளியே வராரு. அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இன்னும் ரொம்ப அதிகமா கோபம் ஆயிடுது. இன்னும் நாம நெருப்புக்குள்ள போட்டு கூட இவர் வந்து இவரை எரிக்க முடியலையே அப்படின்னு என்ன பண்றாங்க, அவரை ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. ஓகேவா? ஊரை விட்டு அனுப்பிட்டு முதல் பொய் என்ன சொன்னாரு, தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுதான் முதல் பொய். ரெண்டாவது பொய் என்ன சொன்னாரு, இந்த சின்ன சிலைங்க, பெரிய சிலை தான் சின்ன சிலையை உடைச்சதுன்னு சொன்னாரு இல்ல, அதுதான் ரெண்டாவது பொய். அவர் வாழ்க்கையில சொன்ன 3 பொய்கள் தான்.
அதுவும் 3 பொய்கள் இஸ்லாம்காகவும், ஒரே ஒரு பொய் தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காகவும் சொன்ன பொய், அவ்வளவுதான். அதை தவிர அவர் பொய்யே சொன்னது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, எல்லாரும் வந்து இவர் மேல ரொம்ப கோவப்பட்டு நெருப்புல போட்டு கூட இவரை எரிக்க முடியலையே அப்படின்னு இந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. ஊரை விட்டு போகும்போது அவருடைய மனைவி பேர் சாரா. சாராவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ராஹிம் அலைவசல்லம் போறாரு. போறப்ப வேற ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல ஒரு கெட்ட ராஜா இருக்கான். அவன் எந்த அழகான பெண்களை பார்த்தாலும் விட மாட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். அது வந்து இப்ராஹிம் அலைவசல்லம் கேட்டு தன்னுடைய ஒய்ஃப் சாரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த ராஜா வந்து அழகான பெண்களை பார்த்தா விட மாட்டானா, அதனால நீ வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லாத, நீ என்னை வந்து உன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சாரா கிட்ட அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் அது அப்போ எதுக்கு இது சொல்றாங்கன்னா, சாராவை வந்து அந்த ராஜா பார்த்துட்டான். இப்ப எப்படியும் சாரா அவங்கள கூப்பிட போறான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லாத, உன்னுடைய அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல சாராவை கூப்பிட்டு அனுப்ப ராஜா ஆள் அனுப்புறான். இப்ப சாராவும் அவங்க கிட்ட போறாங்க. போறப்ப என்ன பண்றான், சாராவை பேக் டச் பண்ண ட்ரை பண்ணி அவங்க கையை பிடிக்கிறான். பிடிக்கிறப்ப சாரா அவங்க அல்லா கிட்ட துவா கேட்கறாங்க, யாரெல்லாம் இந்த கொடியவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கிறப்ப என்ன ஆகுது, அந்த ராஜாவோட கை வலிப்பு வந்து சாரா அவங்கள தொட முடியாம போயிடுது. அப்ப ராஜா என்ன பண்றான், நீ வந்து உன்னுடைய இறைவன் கிட்ட எனக்காக பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய கைய சரி செய்யி அப்படின்னு சாரா அவங்க கிட்ட கெஞ்சுறான். அவங்களும் என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் இவன் தெரியாம செஞ்சுட்டான், இவனை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட துவா கேட்ட உடனே துவா கபூல் ஆகி அந்த ராஜாவுடைய கை சரியாயிடுச்சு. சரியான உடனே மறுபடியும் அதே மாதிரிதான் அவங்களுடைய கையை போய் பிடிக்கிறான். மறுபடியும் கை வலிப்பு வந்த மாதிரி அவனுடைய கை மாறிடுது. மறுபடியும் சாரா அவங்க கிட்ட சொல்றான், நீங்க வந்து அல்லா கிட்ட துவா கேளு, என் கை சரியாகணும் அப்படின்னு. அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த ராஜாவுக்காக பாவ மன்னிப்பு கேக்குறாங்க. கேட்ட உடனே அந்த ராஜாவுடைய கை சரியாயிடுச்சு. சரியானதுக்குன்னே ராஜாக்கு இப்ப ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றான், நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல ஒரு பெண், அந்த பெண் வந்து பெண்ணே கிடையாது, அவ வந்து ஒரு ஷைத்தான், முதல்ல அவளை அனுப்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சாராவை அனுப்பும் போது தன்னுடைய அடிமையான ஹாஜரா அப்படின்ற ஒரு பெண்ணையும் சாராவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ராஜா அனுப்புறான். இப்ப சாரா என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைவசல்லம்க்கு அவங்க கிட்ட வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டே சைகையில கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சைகையில இப்ராஹிம் அலைவசல்லம் கேக்குறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைவசல்லம் தொழுத பிறகு சாரா அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹாஜராவையும் எங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக ஹாஜராவையும் அவர் அனுப்புனாரு அந்த ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு சாரா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, நமக்கு தான் குழந்தை இல்லையே, சரி ஹாஜராவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஹாஜராவையும் இப்ராஹிம் அலைவசல்லம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இனிமேதான் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்கணும், நம்மளுடைய எல்லா நபிமார்களும் எப்படி வந்தாங்க. எதுவுமே தெரியலன்னா சொல்லணும், ஸ்கிரீனே தெரியல, எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க, கேக்குறீங்களா எல்லாரும்? சரி, இப்போதான் இனிமேதான் கவனமா கேட்கணும், அப்பதான் புரியாது நான் சொல்றது. இப்போ இப்ராஹிம் அலைவசல்லம் இருக்காங்களா, அவங்களுக்கு 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாரா, செகண்ட் ஒய்ஃப் ஹாஜரா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை இல்லை, அதனால என்ன பண்றாங்க, ஹாஜராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ 2 ஒய்ஃப், ஓகேவா? அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் இப்ராஹிம் அலைவசல்லம் நல்லா தள்ளாத வயது வர வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. தள்ளாத வயசுலதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. யாருக்கு பிறக்குது, சாராக்கு பிறக்கல, ஹாஜரா அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் இஸ்மாயில் அலைவசல்லம், ஓகேவா? அந்த குழந்தை சின்ன கை குழந்தையா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து இப்ராஹிம் அலைவசல்லம்க்கு ஆர்டர் வருது. என்ன ஆர்டரு, ஹாஜராவையும் இஸ்மாயில் அலைவசல்லையும் அவங்க 2 பேரையும் நீங்க என்ன பண்ணீங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத மக்கா இருக்கு இல்லையா, இப்ப காபத்துல்லா இருக்குல்ல, ஜம்ஜம் கிணறு, இப்ப எப்படி இருக்கு காபா, அந்த மாதிரி எல்லாம் அப்போ இல்ல,
ஒரு பொட்டல் காடு, ஒரு செடி கொடி கிடையாது, தண்ணி கிடையாது, மணல். அந்த மாதிரி ஒரு பொட்டல் காடு, ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல போய் ரெண்டு பேரும், ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பறவை கிடையாது. தண்ணி இருந்தா தானே பறவை வரும். அந்த மாதிரி யாருமே இல்லாத அந்த பொட்டல் காடுல போய் நீங்க ஹாஜராவையும் இஸ்மாயில் அலைஹி வஸல்லமையும் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. நம்ம இப்ராஹிம் நபி என்ன பண்ணுவாரு, அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன ஆர்டர் வந்தாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. ஆர்டர் வந்தோடனே என்ன பண்றாரு, ஹாஜராவையும் கூப்பிட்டுக்கிட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு பையில, தோல் பையில தண்ணியையும் பேரிச்சம் பழத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் மக்கா இருக்கிற ஜம்ஜம் கிணத்து பக்கத்துல, அப்ப ஜம்ஜம் கிணறு எல்லாம் கிடையாது, ஒரே தரையா இருக்கு, மணலா இருக்கு. அந்த பக்கத்துல ரெண்டு பேரையும் போய் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அப்ப ஹாஜரா அவங்க கேக்குறாங்க, எங்களை ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, பதிலே சொல்லாம போயிட்டே இருக்காரு. மறுபடியும் கேக்குறாங்க ஹாஜரா, எங்களை ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல. அப்போ ஹாஜரா என்ன பண்றாங்க, அவங்க இது வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஆர்டர், அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு கட்டளை வந்திருக்கா எங்களை இப்படி விட்டுட்டு போகணும் அப்படின்னோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற எதுவுமே சொல்லல, போயிடுறாரு. போனதுக்கு பிறகு அதுக்கு ஹாஜரா அவங்க என்ன சொல்றாங்க, எப்போ இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த கட்டளை வந்ததோ அப்போ எங்களை அல்லாஹ் பார்த்துப்பான், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய அல்லாஹ் மேல நம்பிக்கை பாத்தீங்களா. ஒரு ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஆள் இல்ல, ஒரு பறவை இல்ல, தண்ணி இல்ல, செடி இல்ல, எதுவுமே அவங்களுக்கு பக்கத்துல இல்ல, அவங்கள சுத்தி எவ்வளவு தூரத்திலயும் இல்ல. அந்த மாதிரி ஒரு பொட்டல் காடு, ஒரு பள்ளத்தாக்கு, அதுல விட்டுட்டு போறாங்க. அப்ப இருட்டு, அப்ப நமக்கெல்லாம் லைட் இருக்கே, வெளிச்சமா அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, இருட்டா இருக்கும். சாயந்தரம் ஆயிட்டா இருட்டுதான். அந்த மாதிரி ஒரு இடத்துல தனியா ஒரு பொம்பளையும் ஒரு குழந்தையும் விட்டுட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா, நீங்க போங்க, எப்போ அல்லாஹ்வுடைய ஆர்டர் கட்டளைன்னு சொல்லிட்டீங்களோ அல்லாஹ் எங்களை பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பிக்கை நமக்கும் வரணும். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எதுக்குமே நம்ம அசரக்கூடாது. என்னுடைய அல்லாஹ் என் கூட இருக்கான், இந்த கஷ்டத்திலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மை எனக்கு இப்போ தெரியல, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நன்மை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த நேரத்துல நாம பொறுமை காக்கணும், பொறுமையா இருக்கணும், தொழுவணும், அல்லாஹ் கிட்ட அழுது அழுது மன்றாடி கேட்கணும், தஹஜ்ஜுத் தொழுவணும். அந்த மாதிரிதான் கேட்டுதான் நம்மளுடைய துன்பத்தை நாம அல்லாஹ் கிட்ட இருந்து போக்கிக்கணும். அதை விட்டுட்டு பொறுமை எழுந்து அல்லாஹ் எப்பவுமே இப்படிதான் என்ன மட்டும்தான் சோதிக்கிறான், ஏன்டா இப்படி பண்றானோ, ஊர்ல யாருமே அல்லாஹ்க்கு தெரியலையா, நான் மட்டும்தான் தெரியறேனா, இப்படி எல்லாம் புலம்பவே கூடாது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்குள்ள நன்மை இருக்கும். அந்த நன்மை எனக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு அவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்ம மனசுல வரணும். ஓகேவா? கேக்குதா எல்லாருக்கும்? கேக்கலையா? ஓகே. இப்ப ஹாஜரா சொல்லிட்டாங்க, நீங்க போங்க, எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லிட்டீங்களோ அல்லாஹ் எங்களை பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி யாருமே இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டேனே என்னுடைய மக்களை, யா அல்லாஹ் அவங்கள சுத்தி மக்கள் வர மாதிரி செய்யி, அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு வசதி செய்யி அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாள் அவங்க கிட்ட தண்ணியும் பேரிச்சம்பழமும் இருந்தது இல்லையா, அத வந்து அவங்க சாப்பிடுறாங்க, குழந்தைக்கும் ஊட்டுறாங்க, குழந்தைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த தண்ணியும் பேரிச்சம்பழமும் காலி ஆயிடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, குழந்தை தாகம், அந்த தாகத்துல அழுகுறாரு. அழுகுறப்ப ஹாஜரா அவங்க அம்மா தானே, அவங்களால தாங்கவே முடியல. என்ன பண்றாங்க, அங்க ரெண்டு மலைகள் இருக்கு, சஃபா மர்வான்னு. முதல்ல என்ன பண்றாங்க, சஃபா மலைக்கு ஏறி போறாங்க. இந்த மலை மேல ஏறி பார்த்தா யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களா, யாராச்சும் எனக்கு தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சஃபா மலை மேல ஏறி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் என்ன பண்றாங்க, மர்வா மலைக்கு ஓடுறாங்க. அங்க பார்த்தா அங்கேயும் இல்ல. இந்த மாதிரி எத்தனை முறை போறாங்க, 7 முறை போறாங்க. இந்த 7 முறை இருக்கு இல்லையா, இந்த 7 முறை அவங்க, கேக்குறீங்களா, யாரோ பேசிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணும். கேட்கவே மாட்டேங்குது, யாரோ பேசிட்டே இருக்க. நான் unmute பண்ணிட்டு வரேன்.
ஓகேம்மா. இப்ப ஹாஜரா கிட்ட இருந்த அவங்க என்ன பண்றாங்க, அவங்க குழந்தை இஸ்மாயில் தண்ணி தாகத்துல அழுதுட்டு இருக்காரு. அப்போ சஃபா மலைக்கு போறாங்க, ஓடுறாங்க, மறுபடியும் மர்வா மலைக்கு போறாங்க. இந்த மாதிரி 7 முறை இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் அவங்க ஓடுறாங்க, அவங்க குழந்தைக்கு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு. அந்த அந்த மாதிரி அவங்க ஓடுனாங்க இல்லையா, அது வந்து நம்மளுடைய அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த செயல். அவங்க 7 தடவை ஓடுனாங்க இல்லையா, இந்த மலைக்கும் அந்த மலைக்கும். அதுதான் இன்னைக்கு நாம ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் போனா தொங்கோட்டம் செய்யறோம் இல்லையா, 7 முறை அவங்க போன மாதிரியே ஸ்பீடா நடப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஸ்பீடா நடந்து போவாங்க சஃபாக்குல இருந்து மர்வாக்கும், மர்வால இருந்து சஃபாக்கும். அத வந்து அல்லாஹ் ரொம்ப புடிச்சு போய் அவங்களுடைய செயலை புடிச்சு போய் நமக்கு அது கடமையா ஹஜ்ஜில மாத்திருக்கான். அவ்வளோ அல்லாஹ் அந்த செயலை விரும்பினானா. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, சஃபா மர்வா எங்க பார்த்தாலும் தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, துவா கேட்கிறாங்க. துவா கேட்கிறப்ப என்ன ஆகுது, ஜிப்ரீல் அலைவசல்லம் அந்த இடத்துல வந்து இஸ்மாயில் அலைவசல்லம் அவங்க பக்கத்துல அவருடைய இது வந்து எப்படின்னா ரெக்கையால பள்ளம் தோண்டினாரு அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா? ரெக்கையாலேயோ இல்ல ஜிப்ரீல் அலைவசல்லம் தான் அந்த பள்ளத்தை தோண்டினாரு. ஒரு பள்ளம் மாதிரி ஜிப்ரீல் அலைவசல்லம் தன்னுடைய ரெக்கையால தோன்றாரு. தோன்றப்ப அதுக்குள்ள தண்ணி வருது. அதை பார்த்த உடனே ஹாஜரா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க அள்ளி அள்ளி தன்னுடைய குழந்தைக்கு குடிச்சிட்டு தாங்களும் குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, ஏய் ஜம்ஜம் போகாத போகாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த தண்ணிய ஓட விடாம ஒரு கிணறு மாதிரி பண்றாங்க. சின்ன ஒரு தண்ணி போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு மண்ணெல்லாம் வச்சு தடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தடுத்து சின்னதா கிணறு மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த தண்ணி எங்கேயுமே போல. ஓகேவா? உஸ்தாதா, அம்மா கொஞ்சம் வெளியே எமர்ஜென்சியா போறாங்க உஸ்தாதா. போன் வேணுமாமா உஸ்தாதா? சரி, கொடுத்துரு. உஸ்தாதா, நான் ஏற்கனவே ஸ்டோரி கேட்டேன் உஸ்தாதா, அன்னைக்கு நீங்க சொன்னப்பயே. சொல்லிட்டேன் இதெல்லாம். சரி, ஆடியோ வீடியோ இப்போ ரெக்கார்டு போடுவோம்ல, அதுல கேட்டுக்குங்க. சரி, இன்னைக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஸ்டோரி முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, தண்ணி போடாது, ஜம்ஜம் போகாது. லீவ் வைக்கிறேன். என்னப்பா? லீவ் வைக்கிறேன் உஸ்தாதா. சரிம்மா. அதுக்கு பிறகு ஜம்ஜம் நீர் போகாதன்னு சொல்லி ஒரு சின்ன கிணறு மாதிரி அந்த தண்ணிய அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. தண்ணி இருந்தா தானே நம்ம வாழ முடியும். அப்போ தண்ணி வந்த உடனே என்ன ஆகுது, அந்த ஊர்ல பறவைகள் எல்லாம் வருது. அப்போ ஒரு வியாபார கூட்டம் வராங்க. வர்றப்ப என்ன பாக்குறாங்களா, அவங்க எப்பவுமே வர்ற வழிதான் அது. அந்த வழியில பாக்குறாங்க, பார்த்தா பறவைகள் பறந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மக்கள் பேசிக்கிறாங்க, இந்த பறவை எல்லாம் தண்ணி இருந்தாதானே இந்த பறவை வரும். நாம எத்தனையோ முறை இந்த வழியா வந்திருக்கோமே, அப்ப இந்த பறவையை நாம பார்த்தது இல்லையே. நீ போய் பார்த்துட்டு வா, என்ன இருக்கு அங்க பறவை இருக்கிற இடத்துல அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்தா தண்ணி இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, அங்க தண்ணி இருக்கு, அதனாலதான் அந்த பறவைகள் அங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க. போனா அங்க ஹாஜரா இருக்காங்க. ஹாஜராவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, நாங்க வந்து தண்ணி இருந்தா தானே நம்ம வாழ முடியும், அதனால தண்ணி இருக்கே, அப்போ நாம இந்த ஊர்ல வாழலாம் அப்படின்னு ஹாஜரா அவங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. நாங்களும் இங்கேயே வாழட்டுமா, நாங்களும் இங்களை வீடு கட்டிட்டு இங்க இருக்கட்டுமா அப்படின்னு கேக்குறப்ப ஹாஜரா அவங்க என்ன சொல்றாங்க, மனசுக்குள்ள தனியா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பயமா இருக்கும்ல, யாராச்சும் பக்கத்துல வந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. தோணுன உடனே என்ன சொல்றாங்க, நீங்க இருங்க, ஆனா இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்குல்ல, இதுல வந்து உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா என்னோடது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மக்களும் எல்லாரும் ஓகே சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அது பெரிய ஊரா மாறிடுது. அந்த மக்கள் அந்த மக்களுடைய குலத்தோட பேர் வந்து ஜுர்ஹூம் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுர்ஹூம் குலம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ இஸ்மாயில் அலைவசல்லம்க்கு 12 வயசு இல்ல 13 வயசு இருக்கும். அப்போ இப்ராஹிம் அலைவசல்லம்க்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு? இஸ்மாயில் அலைவசல்லம பலி கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. கனவு வந்த உடனே என்ன பண்றாரு இப்ராஹிம் அலைவசல்லம்? தன்னுடைய மகனை தேடி வராரு. மகனை தேடி வந்து சொல்றாரு. அப்போ 12 13 வயசுதான் அவருக்கு. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, மகனே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், உன்னை பலி கொடுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றப்ப இஸ்மாயில் அலைவசல்லம் என்ன சொல்றாரு? நீங்க எப்போ அல்லாஹ் அந்த கனவை கொடுத்தானோ அதை நீங்க உண்மைப்படுத்தணும், என்ன நீங்க பலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அல்லாஹ் மேல ஈமான் பாருங்க, உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ராஹிம் அலைவசல்லம் என்ன பண்றாரு? இஸ்மாயில் அலைவசல்லம் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு ஒரு மலை மேல போய் பலி கொடுக்க போறாரு. போறப்ப இஸ்மாயில் அலைவசல்லம் என்ன சொல்றாரு? நீங்க வந்து என்னுடைய முகத்தை திருப்பி வச்சு என்ன அறுத்துருங்க, நான் என்னோட கண்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி வச்சு கத்தியால அறுக்கும் போது அல்லாஹ் கிட்ட இருந்து ஆர்டர் வருது, இப்ராஹிமே நீங்க வந்து இஸ்மாயில பலி கொடுக்காதீங்க, உங்களுடைய தியாகம் வந்து என்னால் உங்களுடைய தியாகத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், அதனால இதுக்கு பதிலா ஒரு ஆட்டை நீங்க பலி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. ஓகேவா? இதுதான் வந்து ஹஜ்ஜில நம்ம செய்யறோம் இல்லையா, குர்பானி கொடுக்குறோம் இல்லையா ஹஜ்ஜி பெருநாளுக்கு. இதுதான் இப்ராஹிம் அலைவசல்லம் அவ்வளோ ஒரு தியாக வரலாறு அவரது. எங்க எடுத்தாலும் அவருடைய தியாகம் தான் இருக்கும். மனைவி மக்களை அங்க விட்டுட்டாரு. ஊரை விட்டு சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்காக ஊரை விட்டே துரத்திட்டாங்க. இன்னொரு ஊருக்கு போன அந்த ராஜா கூட சரியில்லை. ஹாஜர் அலைவசல்லமே எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டாரு, யாருமே இல்லாத இடத்துல. இப்போ மகனை பலி கொடுக்குறாரு. எங்கேயுமே அல்லாஹ் இப்படி செய்யறியே அப்படின்னு எங்கேயுமே கேட்கல. அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க செஞ்ச தியாகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால நீங்க உங்க மகனை பலி கொடுக்க வேண்டாம், நீங்க ஒரு ஆட்டை பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட இருந்து இன்னொரு கட்டளை வருது. என்ன கட்டளைன்னா, காபா இருக்கு இல்லையா, இப்போ அந்த காபா என்ன ஆச்சுன்னா, அப்பவே காபா இருந்தது, அந்த காபா வந்து உடஞ்சு உடஞ்சு மணல் மேடு மாதிரி. இந்த காபா உடஞ்சு மணல் மேடு மாதிரி இருந்தது. அப்போ அல்லாஹ் கிட்ட இருந்து கட்டளை வருது, நீங்க வந்து இந்த காபாவை புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்னு. நீங்களும் உங்கள் மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து இந்த காபாவை புதுப்பிச்சு கட்டுங்கன்னு ஆர்டர் வந்த உடனே இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்க மகன் கிட்ட வந்து சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த காபாவை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுறாங்க. அப்ப கட்டும் போது அதோட ஹைட் எவ்வளோ ஆயிருக்கு, அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இப்ராஹிம் அலைவசல்லம் ஒரு கல்லை போட்டு 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 கட்டினாரு. ஒரு கல் இருக்கும் அங்க, நம்ம மகாமு இப்ராஹிம் சொல்லி அங்க தொழுமிடம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த 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 கல்லு தானா இல்ல நம்மளுடைய இப்ராஹிம் நபி அவங்க கட்டுறது காபாவை கட்டுறதுக்காக அவர் தங்கின இடமா அப்படின்னு கன்ஃபியூஸ் எல்லாருக்கும். ஆனா நமக்கு அது தேவை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் நின்னு கட்டின இடமா இல்ல அவர் கட்டும் போது அவர் தங்கின இடமா அது நமக்கு தெரியாது. ஆனா இப்ராஹிம் நின்ற இடத்தை நாம தொழுமிடமா ஆக்கிக்கணும். நம்ம இப்ப ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனா என்ன பண்ணணும், அதுவும் ஒரு கடமை. என்னென்ன மாத்திட்டான் பத்தியா அல்லாஹ்? ஹாஜரா அவங்க ஓடுனத தொங்கோட்டத்தை நமக்கு கடமையா மாத்திட்டான். தண்ணிக்காக ஓடுனாங்க இல்லையா, சஃபா மர்வாக்கு ஓடுனாங்க இல்லையா, அதையும் நமக்கு கடமையா மாத்திட்டான். இஸ்மாயில் அலைவசல்லம் பலி கொடுக்க சொன்னதும் நமக்கு கடமையா மாத்திட்டான். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்க நின்னு காபாவை கட்டின அந்த இடமோ இல்ல அவர் தங்கின இடமோ ஏதோ அந்த இடத்தையும் நம்ம தொழுமிடமா அல்லாஹ் நமக்கு மாத்திட்டான். எவ்வளோ பெரிய இப்ராஹிம் அலைவசல்லம்க்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்திருந்தா இதெல்லாம் நமக்கு கடமையாக்கியிருப்பான். எவ்வளவு பெரிய மதிப்பு அவருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணிட்டாரு. அவரோட பேரை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, தியாக வரலாறு.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாக வரலாறு அப்படிதான் சொல்லுவாங்களே. சரியா? அதுக்கு பிறகு காபாவை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு பிறகு இப்ராஹிம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஜரா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஜுர்ஹும் குலம், அந்த குலம் மக்கள் வந்து அரபி பேசுறவங்க. அந்த அரபி பேசுறவங்க கிட்டயே என்ன பண்றாங்க, அரபி மொழி கத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜுர்ஹும் குலம்ல இருந்தே ஒரு பெண்ணை வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மறுபடியும் தன்னுடைய மகனை பார்க்கலான்னு வராரு. பார்க்க வரப்ப அவங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தான் வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாரு, எங்க உங்களுடைய கணவர் எங்கே அப்படின்னு கேக்குறப்ப அவர் வந்து எங்களுக்கு உணவுக்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாரு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க, எங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவர் சம்பாதிக்கிறது எங்களுக்கு பத்தவே இல்லை, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், வறுமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, சரி நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், இத வந்து உங்க கணவர் வந்தா சொல்லுங்க, இந்த வீட்டோட நிலைப்படி வாசப்படி சரியில்லை, மாத்த சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு உங்க கணவர் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிளம்பிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கேக்குறாங்க, யாரோ வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த வீட்டோட நிலைப்படி வாசப்படி சரியில்லை, மாத்த சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அந்த வாசப்படி வேற யாரும் இல்ல, நீதான். ஏன்னா ஒரு அந்நிய ஆண் வந்து நம்ம வீட்டு விஷயத்தை கேட்கும் போது நீ என்ன பண்ணிருக்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்க, அதுவும் தன்னுடைய கணவர் அதிகமா சம்பாதிக்கல, நாங்க கஷ்டப்படுறோம், இப்படியெல்லாம் யார்கிட்டயாச்சும் சொல்லலாமா, நாம கஷ்டமே பட்டாலும் நாம நல்லா இருக்கோம்னு தான் சொல்லணும் எல்லார்கிட்டையும், அப்படியெல்லாம் நீ சொல்லியிருக்க, அதனால வந்தவர் என்னுடைய அப்பா தான், உன்னதான் டைவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அதே குலத்துல இருந்து இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து அதே மாதிரி கேக்குறாங்க, எங்க உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு. அவர் வந்து எங்களுக்கு உணவு திரட்டுறதுக்காக போயிருக்காரு ரெண்டாவது செகண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க. மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா அவங்க ரொம்ப கஷ்டமா தான் பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லதான். ஆனாலும் என்ன சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, உங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே இந்த வீட்டோட நிலைப்படி சரியா இருக்கு, இத மாத்த வேணான்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு போயிடுறாரு. மறுபடியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே யாரோ வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஆமா ஒருத்தர் வந்தாரு, அவர் கேட்டாரு உங்களுடைய வீடு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா நான் இப்படி சொன்னேன், அவர் வந்து இந்த வீட்டு வாசப்படிய மாத்த வேணாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நீதான் அந்த வாசப்படி, எப்போ நம்மளுடைய குடும்பத்தை குறைச்சு ஒருத்தர்கிட்ட சொல்லாம என்னோட அவரோட ஹஸ்பண்டோட மதிப்பை நாம கெடுக்க கூடாது இல்ல, அவர் சம்பாதிக்கவே மாட்டாரு, அவர் இப்படிப்பட்டவர், இப்படி நல்லவர், அப்படி ஏதோ அவரை பத்தி ஒரு தப்பான எண்ணங்கள் எதுவுமே சொல்லாம என்னை பத்தி நல்லா சொல்லியிருக்க, அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீதான் அந்த வாசப்படி, உன்னை மாத்த வேணாம், உன்னை நிரந்தரமா வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி அவங்களுடைய சாரா ஹாஜரா அவங்களுடைய மகன் இஸ்மாயில், இதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன், ஒரு லைன் தான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லல, சாரா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுடைய டீட்டெயில் சொல்லல. அவங்களுக்கு இப்போ நான் அந்த சைடு முடிச்சிட்டு நான் இப்போ இந்த சைடு வரேன், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைடு. ஓகேவா? சாரா அவங்களுக்கும் வயசாயிடுச்சா, வயசானதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க பேரு இஸ்ஹாக்.
இந்த இஸ்ஹாக் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நபி தான். இந்த இப்போதான் கொஞ்சம் கௌரவமா எல்லாரும் கேட்கணும். இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்களுக்கு முதல் மனைவி சாரா, ரெண்டாவது மனைவி ஹாஜரா. ஹாஜராவோட பிள்ளை இஸ்மாயில். ஓகேவா, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இங்க சாராவுடைய அவங்க பிள்ளை இஸ்ஹாக். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இஸ்ஹாக் நபி இருக்காங்க இல்லையா, இவங்க வம்சத்துலதான் நமக்கு அடுத்த வந்த எல்லா நபிமார்களும் இவங்க வம்சத்துலதான் வராங்க. எல்லா நபிமார்களும் சாரா அவங்க வம்சத்துலதான் வராங்க. இப்ப நான் கொஞ்சம் பேர் வேணா சொல்றேன். இஸ்ஹாக், யாக்கூப், அதுக்கு பிறகு மூசா, தாவூத், சுலைமான், இந்த மாதிரி எல்லா நபிமார்களும் எங்க வராங்க? சாரா அவங்க வம்சத்துலதான் வர்றாங்க. ஈசா நபி, மூசா நபி எல்லாரும் அவங்க வம்சத்துலதான் வர்றாங்க. இப்போ இந்த மூசா நபி சமுதாயம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? கடைசி அவங்களுக்கு வேதம் கொடுத்திருக்கால அல்லாஹ், தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதத்துல என்ன இருக்கு? இறுதி தூதர் வரப்போறாரு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த மூசா நபி சமூக மக்கள் அவங்க யார் தெரியுமா? அவங்கதான் யூதர்கள். இப்போ நம்மள எப்படி பாலஸ்தீன் எல்லாம் அடிச்சுட்டு, காசா மக்களை அடிச்சுட்டு, இப்போ ஈரான் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த அந்த யூதர்கள். அதனாலதான் நான் இதை கவனமா கேட்கணும்னு சொன்னேன். அந்த யூதர்கள் தான் மூசா நபியோட அந்த சமுதாய மக்கள் தான் அந்த யூதர்கள். அந்த யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இறுதி தூதர் வரப்போறாரு, நம்மளுடைய வம்சத்துலதான் வரப்போறாருன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தௌராத் வேதத்துல தான் எல்லாம் சொல்லிட்டானே அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? இஸ்மாயில் அலைவசல்லம் இருக்காங்க இல்லையா, அந்த சைடு ஹாஜரா, இஸ்மாயில் அலைவசல்லம் அவங்களுக்கு பிறகு நபிமார்களே கிடையாது. இஸ்மாயில் அலைவசல்லம்க்கு பிறகு அந்த வம்சத்துல நபிமார்களே கிடையாது. கொஞ்சம் அந்த வம்சங்கள் போக போக கடைசியா யார் வராங்க? எல்லா இறை தூதர்களும் சாரா அவங்க வம்சத்துலதான் வர்றாங்க. நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எங்க வராங்க? இஸ்மாயில் அலைவசல்லம் அந்த வம்சத்துல வந்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? இந்த யூதர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் மதிப்பு பாக்குறவங்க, எவ்வளோ நாங்க மதிப்பானவங்க, எவ்வளவு பெருமைக்கு உரியவங்க, நாங்க எங்க வம்சத்துல இறுதி தூதர் வருவாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தா, இஸ்மாயில் அவங்க வம்சத்துல இறுதி தூதர் வந்திருக்காருன்னு என்ன பண்ணாங்க? அவங்க இறுதி தூதர் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏத்துக்கவே இல்லை. இறுதி தூதர்னு அவங்க ஏத்துக்கவே இல்லை. அதனாலதான் அவங்க யூதர்களா ஒரு தனி நாடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யூதர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுதா? இருக்கீங்களா? எல்லாரும் போயிட்டீங்களா? இருக்கீங்களா? சரி, ஓகே. இவங்கதான் வந்து யூதர்கள். சரி, இவங்கதான் வந்து யூதர்கள். இவங்களுக்கு இப்ப ரொம்ப கோபம் வந்துருச்சு. நம்மளுடைய வம்சத்துல எல்லா நபிமார்களும் நம்மளுடைய வம்சத்துல வந்துட்டு இருந்தா, இறுதி தூதர் மட்டும் அதுவும் முகமது நபி எப்படிப்பட்டவர்? எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அம்மா அப்பா கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு அனாதை. அப்படிப்பட்டவர் எப்படி வரலாம் அப்படின்னு அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு நபிமார்கள் எப்படி வந்தாங்க, அல்லாஹ்னா யாரு, நம்ம எது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கணும், ஓரளவுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு பிறகு? தெரிஞ்சது உஸ்தாதா. ஓகே. தெரிஞ்சது உஸ்தாதா. எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அதனால நாம என்ன பண்ணணும்னா, இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த பாட்டு, டான்ஸ், யாருக்காச்சும் எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. டிவி பார்க்கவே மாட்டீங்களா யாருமே? வீட்ல டிவி அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் உஸ்தாத். யார் இது? பேர் உமைரா உஸ்தாதா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே. அதுக்கு பிறகு சரி, நம்மளுடைய என்ன சொல்லணும் அந்த வார்த்தை, முன்மாதிரி யாரை வச்சுக்கணும்? நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மளுடைய முன்மாதிரியா இருக்கணும். சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம், டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாம் நம்மளுடைய முன்மாதிரியா வச்சுக்க கூடாது. தெரியுமா இதெல்லாம்?
அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுடைய இறுதி தூதரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு திங்கள் கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, நபிமார்கள் எப்படி வந்தாங்க, மலக்கு வானவர்கள்னா யாரு, வேதங்கள்னா என்ன, குரான் எப்படி இறங்குச்சு, இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்ன, நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆமா தானே? இது எல்லாமே கொஸ்டினா கேட்பேன். எல்லாருக்கும் ஓரல் தான், வீடியோ கால்ல. தெரியுமா? தெரியும் உஸ்தாதா. சரிம்மா, ஓகே ஓகே. சரி, இப்போ இப்ராஹிம் நபி ஸ்டோரி வந்து இன்னும் சொல்லணும்னா நிறைய டீட்டெயில் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு இப்போ டைமும் இல்ல. இன்னைக்கு வந்து குரான் கிளாஸை எடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து துவாக்கள் எல்லாம் படிச்சுட்டு துவா எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு குரான் கிளாஸ் எடுத்துடுறேன். அதுக்கு பிறகு வெட்னஸ்டே வந்து நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு சொல்றப்ப எப்படி இருக்கும், இன்னும் நமக்கு ரொம்ப மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரிங்க உஸ்தாத். இன்னைக்கு கிளாஸ் இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாத். சரிம்மா, இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா? டவுட் இல்லையா யாருக்கும்? எல்லாரும் இல்ல ரெக்கார்ட் உஸ்தாத். கேட்டீங்களா? ரெக்கார்ட் கேட்டீங்களா? கேட்டுட்டேன் உஸ்தாத். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? வெறும் கேட்டுட்டு விட்டுட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலல்ல. நம்ம சேனல் மதர்சாவோட சேனல் இல்ல அது. பேர் பார்க்கலையா? சேனல் நேம் ஹஃப்சன் ஆசிம் குரான் மதர்சா. சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல. சரி, இன்னைக்கு சப்ஸ்கிரைப் வீடியோ வந்தோடனே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகேவா? சரிங்க உஸ்தாத். இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாத். எதுக்கு தெரியுமா ஷேர் சரிம்மா, எதுக்கு ஷேர் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களோட முடியக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் போய் சேரணும்ல. அதனாலதான். ஓகேவா? சரி, ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளாஸ் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் உஸ்தாத். டவுட் இல்ல உஸ்தாத். சரி சரி, ஓகேம்மா. டவுட் இல்ல உஸ்தாதா. சரி, எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? மண்டே டியூஸ்டே எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டே எல்லாருக்கும் ஒரு 1/2 hour டைம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வீடியோ கால் போட்டு எக்ஸாம் வைப்போம். இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாதா. இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாதா. சரிம்மா சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா.